Hello students, welcome to Curious Science Minds channel. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாண்டர்ட் 9th சயின்ஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் நம்பர் 11 அட்டாமிக் ஸ்ட்ரக்சருங்கிற டாப்பிக்கில் ரோம் லெட்டர் 7th ஒன் ஆன்சர் ப்ரீஃப்லி பேஜ் நம்பர் 130ல் இருக்கிற செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். ஒய் டூ 17 chlorine 35 and 17 chlorine 37 have the same chemical properties? இந்த ரெண்டுக்கும் ஏன் சேமாக இருக்குது அண்ட் இன் வாட் ரெஸ்பெக்ட் டு தீஸ் ஆட்டம்ஸ் டிஃபர், எது சேமாக இருக்குது எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணணுமா, கால்குலேட் பண்ணணுமா. பாருங்கள் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறது கிவன் டேர்ம், கொடுத்துருக்கிற டேர்மை எழுதிக்கலாம். இதில் கொடுத்துருக்கிறது பாருங்கள் 17 chlorine 35, 17 chlorine 37. ஸோ இப்போ எழுத போகிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்போவுமே சப்ஸ்கிரிப்டில் இருக்கிறது என்னது அப்படின்னா அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னா 17. இங்கே அட்டாமிக் நம்பர் என்ன பாருங்கள், அட்டாமிக் நம்பர் 17. நெக்ஸ்ட்டு மாஸ் நம்பர் 35. மாஸ் நம்பர்னா எதோட ஃபார்முலா, மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இதில் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ நமக்கு 17. அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோ 35 மைனஸ் 17, ஆன்சர் என்ன, ஸோ 17 சாரி 18. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இதோட அட்டாமிக் நம்பர் 17 போட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 37. மாஸ் நம்பர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ், சம் ஆஃப் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஸோ இப்போ மாஸ் நம்பர் 37 விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ 17. 37 இஸ் ஈக்குவல் டு n + 17. அப்போ n நமக்கு வேணும்னா 37 மைனஸ் 17. ஸோ த ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 20. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது 20 இருக்குது. ஸோ இதில் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோ அப்படின்னா 18. ஸோ இப்போ இது வரைக்கும் கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து எது சேமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே அட்டாமிக் நம்பர் பாருங்கள் சேமாக இருக்குது. அப்போ எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டோட நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 18, அது இதுக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து 20. ஸோ அப்போ நம்ம எழுத போகிறது ஃபஸ்ட்டு ஏ. ஓகே. ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ பாருங்கள் 17 chlorine 35ம் 17 chlorine 37ம் have same chemical properties. அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பிகாஸ் ஏன் அது சேமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட பிகாஸ் தே ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அண்ட் பியில் நம்ம எழுத போகிறது பாருங்கள் 17 chlorine 35, 17 chlorine 37 have different, எதில் டிஃபராக இருக்குது அப்படின்னா have different neutron number, or we can write different number of neutrons. கிளியரா. ஸோ இதில் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதில் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இதுதான் இதுக்கும் சேமுக்கும் டிஃப்ரென்ஸுக்கும் இல்லை ஆன்சர்ஸ். Clear students? Thank you.